ஹலோ கைஸ், திஸ் இஸ் சாரன் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ், சப்ஜெக்ட் கோட் GE 3791. இந்த சப்ஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி சப்ஜெக்ட்ஸ் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும், தென் அதிக மார்க்ஸ் வாங்குறதும் எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ரொவைட் பண்ணின கடைசி 4 ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கொஷின் பேப்பர்ஸை வச்சு மேட்ச் பண்ணும்போது அரௌண்ட் 80% மார்க் எல்லாரும் வாங்க முடியும் நம்ம ஸ்டடி மெட்டீரியலை படித்தா. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் பாஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஈஸி கிரேட்ஸ், அதிக கிரேட்ஸும் உங்களால் கெயின் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தென் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். we will give you the study material. Thank you. ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் படித்தா அதிக மார்க் வாங்கலாங்கிறது ஓகே. அந்த ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன இருக்கும், ஓகே, அது என்னன்னு ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, இது மூணுக்கும் இருக்க ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் அதில் வந்துடும். இப்போ உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டாக இருக்குது, ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டாக இருக்குன்னா அந்த ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டில் உள்ள சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களால் கொஷின் பேட்டர்ன்ஸ் ஈஸியாக அனலைசிஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகுறதுக்கு யூனிக் வே இருக்கும், ஒரு அப்ரோச் இருக்கும். அந்த அப்ரோச்சும் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட ப்ரீமியம் சர்வீஸ். இது எல்லா ப்ரீமியம் சர்வீஸ்க்கும் ஜஸ்ட் 19 rupees தான். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. தென் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எல்லாமே. தேங்க்யூ. இப்போ நம்ம சப்ஜெக்ட் உள்ள போவோம். உண்மையா யூனிட் 1 நேம் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். இதில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், ப்ளூரலிசம் அண்ட் டாலரன்ஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், citizen participation in governance, world democracies, ஃபைனலா இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் டெமோக்ராட்டிக் ஐடியாஸ். இதுதான் யூனிட் 1ல இருக்க 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 2 நேம் செக்யூலர் வேல்யூஸ். இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலர் வேல்யூஸ் அண்ட் தர் இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் ஒன், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செக்யூலரிசம் இன் த இந்தியன் கான்டெக்ஸ்ட். தேர்ட் ஒன், disassociation of state from religion. Fourth one, acceptance of all faith and non-discriminatory practice. Fifth one, challenges to secularism in modern society. Finally, case studies on secularism in India. கைஸ், நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தென் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். Unit 3 name scientific values. First one, scientific thinking and methods. Second one, proposing and testing hypothesis. Third one, validating facts using evidence-based approaches. Fourth one, skepticism and empirism in scientific inquiry. Fifth one, rationalism and the development of scientific temper. Finally, importance of critical thinking in scientific pursuits. இதுதான் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 4 நேம் சோஷியல் எத்திக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அப்ளிகேஷன் ஆஃப் எத்திக்கல் ரீசனிங் இன் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், ஜெண்டர் பயாஸ், ஜெண்டர் வயலன்ஸ் அண்ட் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் அண்ட் பாலிசிஸ் ஃபார் இன்க்ளூசிவிட்டி, எத்திக்கல் ப்ராக்டிசஸ் டு ப்ரொமோட் சோஷியல் ஜஸ்டிஸ், case studies on inclusive practice and policies. Finally, role of individuals in addressing social inequalities. இதுதான் யூனிட் 4ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அண்ட் கைஸ், நான் இப்போ சொல்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், நோட் புக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தென் யூனிட் 5 நேம்
scientific ethics. இதில் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர்னஸ் இன் scientific pursuits, scientific inventions for the betterment of society, unfair application of scientific inventions and their consequences, roles and responsibilities of scientists in modern society, ethical dilemmas in scientific research and innovation, case studies on the ethical use of scientific discoveries. இதுதான் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 5ல. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். வி ஹவ் பார்ட் ஏபிசி கொஷின் பேங்க், தென் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் சப்ஜெக்ட் கோட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்ட் நான் போடுறேன் கண்டிப்பாக.